இந்தியாவோட மிகப்பெரிய கட்சி பிஜேபி. मेरे दिल में बहुत दर्द है और वो दर्द मैं आज आपके सामने रखना चाहता हूं. அதெல்லாம் மாத்தி அமைக்கிற விதமா வந்திருக்க கட்சி தான் சிஜேபி. சிஜேபின்னு சொன்னோன்னா உங்கள நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காக்ரோச், அதாவது கரப்பாம்பூச்சி கட்சின்னு சொன்னாதான் தெரியும். காக்ரோச் ஜனதா கட்சின்னு சொல்லிட்டு இப்போ புதுசா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு வேர்டு உங்கள நிறைய பேர் கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த கட்சி உருவாருக்கு முக்கியமான காரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜ் சூரியகாந்தன் சொல்லக்கூடியவர் தான். இவர் இளைஞர்கள் எல்லாருமே கரப்பாம்பூச்சி மாதிரி வீட்டில் சும்மாவே இருக்கிறாங்க. சும்மாவே இருந்துட்டு சோசியல் மீடியால அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது போஸ்ட் போடுறாங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அவங்களே சோசியல் மீடியாவும் மாறுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அதுக்காக போராடுற, இதுக்காக போறாங்கன்னு எனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன அவர் சொன்ன அந்த ஒரு கருத்து தான் இப்போ இவ்வளவு பெரிய கட்சி உருவாக காரணமா இருந்திருக்கு. அபிஜித் விக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு 30 வயது இளைஞர் விளையாட்டுத்தனமா பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல இந்த கரப்பாம்பூச்சிகள்லாம் ஒன்று சேர்ந்தா என்ன நடக்கும்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த ஒரு தொடக்க புள்ளி தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா 22 மில்லியன் நின்று இருக்குது. ஏன் மிகப்பெரிய கட்சியான பிஜேபிக்கே பார்த்தீங்கன்னா 9 மில்லியன் தான் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட். ஆனால் ஆரம்பிச்ச ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா 22 மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்குது. இந்த கட்சியில சேரணும்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது நீங்க வேலையில்லா பட்டதாரியா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்க 24 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். ரொம்ப சோம்பேறித்தனமான ஆளாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அது என்னங்கிறத நான் கமெண்ட்ல போடுறேன், படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கட்சிக்குன்னு ஒரு சில விதிமுறைகளும் இருக்குது. அதையும் நான் கமெண்ட்ஸ்ல போடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ட்ரெண்டிங் தான், அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும் ப்ரோ, அதுக்கப்புறம் காணாமல் போயிரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதனால ஏதாவது மாற்றம் ஏற்படுமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.